போட் இந்த தமிழ் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்த கதை நடக்கிறதா காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 1943ல் ஜப்பான் எல்லா நாடுகள்லையும் குண்டு போட்டுட்ருக்கு. அப்போ நம்ம ஊர்லேயும் குண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, தரையில் இருந்தால் தானே குண்டு நம்ம மேலே விழுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மீனவர் அவரோட வண்டியை போட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, கடலோட நடுக்கடலுக்கு போகிறாரு. கூடவே அவரோட பாட்டியை காப்பாற்றுறதுக்காக பாட்டியும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னும் தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த பக்கமாக வர ஒரு போட்டில் இருக்க ஒரு இங்கிலீஷ்காரர் ஒருத்தர் அவங்க போட் வீணாயிடுச்சுன்னு அவரும் வராரு. இந்த போட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கோபம், தாபங்கள், விரக்தி எல்லா ஃபார்ம்லேயும் விதவிதமான எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல், நாங்கள் இந்த மாதிரி சாதிக்கணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 12 ஆங்க்ரி மேன்ங்கிற இங்கிலீஷ் படத்தை தழுவி எழுதியிருக்காங்க. அதில் என்னென்னா, அதில் 12 பேர் ரொம்ப கோபத்தோடு இருப்பாங்க. ஒரு பையன் அவங்க அப்பாவை கொன்னுட்டான்னு. அதில் ஒருத்தர் அவன் கொன்று இருக்க மாட்டான்னு சொல்லுவார். மற்ற பேரெல்லாம் அவன் கொன்று இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு அவன் கொன்று இருக்க மாட்டான்னு முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த போட்.